ஆடிப்பெருக்கு முன்னிட்டு உலகெங்கும் வாழும் சகோதரிகளுக்கு ஆடிப்பெருக்கு திருநாள் இனிய நல்வாழ்த்துக்கள் என ஆதிசிவ சோழர் புலிப்படையின் தலைவர் மு சிவபாலன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள மலைவாழ் மக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னையில் 3/8/2026 அன்று மதிப்புக்குரிய இலங்கை தூதுவர் அவர்களை ஆதிசிவ சோழர் புலிப்படையின் தலைமையில் இலங்கையில் வாழும் மலையக தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகள் மனு நேரில் சந்தித்து விரிவான உரையாடல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாரத் முன்னணி மற்றும் இந்து தமிழர் கட்சி மாநில தலைவர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்திய வம்சாவளிகளான மலைநாடு என்று அழைக்கப்படும் மலையக தமிழர்களுக்கு வீடு வழங்குதல் மற்றும் அதற்குண்டான உரிமை பெற்றுத் தருதல், மலையகத்தில் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்களால் இலங்கையில் கட்டப்பட்ட வீடு தரக்கோரி மனு சாராம்சம் வீட்டு உரிமையாளர் ஒப்பு வழங்க கோரியும் ஆதிசிவ சோழர் புலிப்படையின் தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் தலைமையில் ஆர்.டி. பிரபு, ஜி. வேல்ராம ரவிக்குமார் அவர்கள், தூதுவர் தலைமை இலங்கை அதிகாரிகள், இலங்கை பாதுகாப்பு அதிகாரி திரு சுமித் அவர்கள் மலையக தமிழ் மக்கள் கோரிக்கை மனு பெற்றுக் கொண்டார். மனுவை பெற்ற இலங்கை தூதுவர் இலங்கை அதிபரிடம் உங்களுடைய கோரிக்கையை எடுத்துரைப்பதாக கூறினார். மீண்டும் தன்னை சந்திக்குமாறு தூதுவர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். மேலும் இலங்கை மலைவாழ் மக்களுக்கு எப்போதும் உறுதுணையாக திரு ஆதிசிவ சோழர் புலிப்படையின் தலைவர் அவர்களுடைய கோரிக்கையை விரைந்து எடுத்துச் செல்லப்பட்டு அதை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டி வருவது பாராட்டத்தக்க ஒன்றாகும். தகவல் பதிவு ஆதிசிவ சோழர் புலிப்படை தலைவர் ஓம் ஸ்ரீலா சிவபாலன் மு தென்னூரான் இந்திய புதிய பாராளுமன்றத்தில் சைவ தமிழ் செங்கோல் வைக்க மூல காரணமாக இருந்தவர். மே 21 தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவர். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு சொல்ற பெண்களோட மங்கள ஒரு ஒரு திருநாளாக தான் அந்த ஆடிப்பெருக்கு அதனால ஒருத்தரை தவிர உலகம் வாழும் அதாவது சகோதரிகளுக்கு ஆடி பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் 29ஆம் தேதியே அதாவது பாரத பிரதமர் கீழே இயங்கும் துறைக்கு 29ஆம் தேதி இளைஞர்கள் வாழும் இந்தியா வம்சாவளியான மலையத்தமிழோட கோரிக்கையை நம்ம பிரதமர் இயங்கும் துறைக்கு நாங்கள் கொடுத்தாச்சு. அத்துறைக்கு சட்ட ரீதியாக பாரத பிரதமருக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அந்த கோரிக்கை மனு அரசாங்க தபால் பதிவு மூலம் அவருடைய நீடில்விக்கு அவருடைய அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். அதே மாதிரி அமைச்சர்கள், மத்திய அரசு அமைச்சர்கள் 5 பேருக்கு, உளவுத்துறை அமைச்சர்களுக்கு, வீட்டுத்துறை அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி 5 அனுப்பியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த விடயம் இலங்கையை சேர்ந்த தூதுவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அதாவது எம்பேஸ்டர் அவருக்கும் இந்த சப்ஜெக்ட் தெரியறதுக்காக அவருக்கு இன்னைக்கு அவரை நான் நேரடியாக 3ஆம் தேதி பார்த்து அவருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு அவரை நேரடியாக பார்த்து சில சப்ஜெக்டை நம்ம சொன்னோம். இந்த மாதிரி காலகாலமாக மலைய மக்கள் இலங்கை விடுதலை பெற்ற காலத்துல இருந்து இன்னும் இளைஞர்கள் வாழும் இந்தியா வம்சான மலையக தமிழர்கள் அவங்க இருக்கும் இடத்துக்கு அதாவது வீட்டுக்கு உரிமையாளர் என்று சொல்ல அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னு சொன்னா அரசாங்கம் 99 குத்தகை போட்டு ஒரு அன்றே கொடுத்துட்டாங்க. அதனால எடுத்தவங்க எல்லாம், அந்த குத்தகை எடுத்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கள இனத்தார்கள் அவங்க குத்தகை எடுத்த போல அதை மாறி அவங்களும் குத்தகை விட்டனால மலை மக்கள் வாடும் வீடுகள் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலம் இன்னும் சொந்தமாகலாம். அதே நேரத்தில் மலை மக்களோட துன்பத்தை அறிஞ்ச பாரத பிரதமர் 60,000 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. 60,000 அது மட்டும் இல்லை, பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவங்க மிகப்பெரிய இளைஞர்கள் வாழும் இந்தியா வம்சான மலையக தமிழருக்கு எவ்வளோ திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பத்திலிருந்து இந்தியாவோட எல்லா பிரதமரும் மலை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க ஒரு படி மேலே போயிட்டு மிக அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடு திட்டம் இந்திய அரசு பிரதமர் நரேந்திர அறிவிக்க முந்தையே இலங்கை வந்த போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்திய மக்கள் 100 கோடி 130 கோடி என் மக்களா இருந்தாலும் இளைஞரும் வாழும் இந்தியா வம்சாவளியான மக்களும் என்னுடைய நேரடியான மக்கள் தான். அந்த மக்களோட என்ன துன்பம் இருந்தால் இந்திய அரசு நாங்கள் செயல்படுத்தி செயலாக்குவோம் அப்படி சொன்ன வரலாற்று இருக்குது. அதே மாதிரி மலை மக்கள் வீடு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வீடு திட்டங்கள் அது
அது திட்டங்கள் வந்து நல்ல திட்டங்கள் 60,000 வீடு திட்டங்கள் வந்து அதே மாதிரி மலையகத்தில் கண்டி பிரதேசத்தில் வந்து 150 கோடிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ அதாவது ஹாஸ்பிட்டல் வந்து கட்டி கொடுத்தாரு வந்து பாரத பிரதமர். அதே மாதிரி மினி பஸ்ஸு சின்ன வேன்கள் அது மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்கு. ஆனால் அது மலை மக்களுக்கு போயிட்டு அது இன்னும் வந்து சரியான பயன்பாட்டுக்கு அதெல்லாம் வரல. இப்போ வீடு வந்து 2019 கட்டப்பட்ட வீடு கொடுக்கப்பட்ட வீடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீட்டுக்கு 15 லட்சம் மேனி வந்து அதுக்கு வந்துட்டு அதனுடைய இதுகள் பண்ணி ஆனால் அந்த 15 லட்சம் மாதிரி அந்த அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு கட்டப்படலன்னு சொல்லிட்டு மலை மக்களோட குற்றச்சாட்டு இருக்குது. அதை என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் மலை மக்கள் அங்கேருந்து எல்லாமே என்கிட்ட வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு என்னை ஃபோனை பேசி இந்த இது மாதிரி குற்றங்களுக்கு அப்போ நான் சொன்னேன், யாரும் மினிஸ்டர்மார்களையோ வந்து மந்திரிமார்களோ யாரையும் குறை சொல்ல வேணாம். நமக்கு வந்து வேலை இருக்குது. இது வந்து இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அரசை குறை சொல்லியோ அங்கே இருக்கிற மலை மக்கள் தலைவர்மார்களையோ சட்டசபை உறுப்பினர்களையோ எம்பிமார்களையோ மினிஸ்டர்மாரை குறை சொல்லி வேலை இல்லை. இதை நான் இந்தியா பிரதமர்கிட்ட கொண்டு போகிறேன் அப்படி சொன்ன பிறகு நீங்கள் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது சரிங்களா அரசுகிட்ட. ஏன்னா இது வந்து பிரதமர் அவங்க நடந்த முடியும் அவங்களோட தலைமையில் நடப்பட்ட வீடு திட்டங்கள். அதை அவர்கிட்ட கொண்டு போனால் அதை வந்து அவர் வந்து அதை கவனத்துக்கு எடுத்து செயலாக்குவார் அப்படின்னு சொல்லிதான். அப்போ மலை மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. வந்து எனக்கு நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டு ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நான் சிலதை மட்டும் தான் வேணும். அது அப்படி அப்படி ஃபைல் பண்ண ஒரு மூட்டையை தூக்கிட்டு தான் நாங்கள் வந்து அந்த எல்லா மனுவை வைக்கணும். அதனால் குறிப்பிட்ட ஒரு 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 300-400 பேரை மட்டும் தான் எடுத்து நாங்கள் வந்து அரசுக்கு பிரதமருக்கு வந்து அந்த மலை மக்களோட வீடு திட்டங்கள் அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பிரதமருக்கு அனுப்பிடுவோம். அதே நேரம் மலை மக்கள் வந்து சில கோரிக்கை வச்சாங்க. வந்து இந்திய அரசு வந்து இந்த வீடு திட்டம் எங்களுக்கு வந்து தரன்னு சொல்லி அங்கே இருக்கிற அதாவது தரன்னு சொல்லி பதிவுப்பட்ட நாங்கள் எங்களுக்கு அதுக்கு வீடு கொடுக்கப்படலை அப்படி சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. வேறு ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னும் கட்டப்பட்டு இன்னும் பாதி இதில் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து நல்ல முறையில் கட்டி வந்து இந்திய அரசு வந்து இலங்கை அரசாங்கத்தில் சேர்ந்து கெட்ட முன்வரும் சொல்லி விஷயத்தை கொண்டு வராங்க. அதே நேரம் பல ஆயிரம் ஆண்டுகள் நாங்கள் 100 வருஷம் மேலே இருக்கிற நாங்கள் எங்களுக்கு நிலம் இருக்கிற வீடு வந்து எங்களுக்கு வந்து ஒப்பு வழங்க வேலை 7 பேச்சஸில் உங்கள் வீடு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகாரம் உரிமையாளர் அதிகாரம் எங்களுக்கு கொடுக்க வரல. அதனால தான் எங்களுடைய சூப்பரண்டுகள் இருக்கிற எஸ்டேட் முதலாளிகளை கட்டுப்படுத்துகிறாங்க. எங்களை வந்து மிகப்பெரிய ஒரு வந்து தவறான வார்த்தையால் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு அடிமையாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கோரிக்கை அதாவது எனக்கு வைக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக பாரத கொண்டு போகணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தோம். சரிங்களா. மலை மக்களோட பல துன்பங்கள் இருக்குது. சரிங்களா. இன்னொன்று இருக்குது ஓசின்னு சொல்லி அதாவது டிவல் சிட்டிசன் வந்து அந்த சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பாரத பிரதமர் வந்து ஜனாதிபதி அவங்க போயிட்டு அதை அறிவிச்சாங்க. ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக இருக்க இலங்கையோட வந்து இந்தியா எம்பசி வந்து அதை வந்து அந்த அந்த ஓசி டபுள் சிட்டிசனுக்கு வந்து அப்படிப்பட்ட 1 லட்ச ரூபா கட்டித்தான் அந்த டபுள் சிட்டிசன் எடுக்கணும்னு சொல்கிற வந்து விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா அங்கே இருக்கிற இலங்கையில் கண்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தியா எம்பசி கொடுத்துருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு மலை மக்கள் வந்து 1 லட்சம் கட்டுறதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கெல்லாம் அவங்ககிட்ட அந்த பணம் இல்லாதனால, ஏன்னா அவங்க அன்னன்னைக்கு தொழில் செஞ்சு அன்னன்னைக்கு சாப்பிடக்கூடியவங்க. அதனால அவங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இந்திய அரசு இதை பரிசீலித்து எங்களுக்கு ஒரு 10,000க்கு வந்து இந்திய அரசு குறைக்கணும். 1 லட்சம் கட்ட முடியாது, டிவிஷன் கட்ட முடியாது. ஏன்னா இந்த டிவில் சிட்டிசன் வந்து ஏற்கனவே ஒரு 20 வருஷம் அறிவிச்சது. அந்த சிட்டிசன்ல மலை மக்களுக்கு அது என்ன செய்யணும் தெரியாம அதை வேற சில ஆட்கள் பயன்படுத்தி வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போட்டாங்க. ஆனால் மலை மக்கள் அதில் வந்து எங்கேயும் போகலை. அந்த டிவில் சிட்டிசன் வேற ஆட்கள் பயன்படுத்தி ஃபாரினெல்லாம் போயிட்டாங்க. அதில் அந்த மாதிரி குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. நாங்கள் பயன்படுத்தலை, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. இப்போ இதை பற்றி எங்களுக்கு தெரியுது, டிவில் சிட்டை பற்றி தெரியுது. ஆனால் பணம் அதிகமாக இருக்கிறனால எங்களுக்கு கட்ட முடியாது. அதனால அந்த கெட்ட பணத்தை வந்து இந்திய அரசு குறைக்கணும். இலங்கையில் இருக்கிற இந்தியா எம்பசி கண்டியில் இருக்க எம்பசி வந்து அதை வந்து 1 லட்சமாக இருக்கனால எங்களுக்கு அதை 10,000 ரூபா வந்து குறைச்சி செயல்படணும்னு சொல்லித்தான் இளைஞர் வாழ இந்தியா வம்சம்னா மலையகத்தமிழ் கோரிக்கை வந்து மிகப்பெரிய கோரிக்கை. சோழர் பேரரசு ஸ்ரீ ராசராச சோழரின் மகனான ஸ்ரீ ராஜேந்திர சோழர் இலங்கை 62 வரும் ஆட்சியில் இலங்கை பொலனறுவை என்ற இடத்தில் ஸ்ரீ ராஜேந்திரன் சோழரின் தாயான ஸ்ரீ ராசராச சோழரின் மனைவியான வானவன் மகாதேவி என்ற பெயரில் திருக்கோயில் உருவாக்கும் அதன் பெயர் ஈசுரமுடையார் என்ற ஆதிசிவ அமைப்பு திருக்கோயில் கட்டப்பட்டது.
இன்று 1000 வருடம் முன்பு சோழர்கள் பெருமைக்குரிய வரலாற்றுக்குரிய கோயில் சிதிலமடைந்து அழியும் தருவாயில் இருப்பது. இந்திய அரசு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்றுக்குரிய இந்த திருத்தலத்தை இலங்கை அரசிடம் பேசி இந்த திருத்தலத்தை முழுவதும் சீரமைத்து கட்டிக் கொடுக்க முன்வர வேண்டும். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், மாண்புமிகு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இலங்கை நூரலியா பிரதேசத்தில் ரம்படை என்ற இடத்தில் ஸ்ரீ ராமபிரானின் மனைவியாருக்கு திருக்கோயில் 5 கோடி செலவழித்து கட்டப்பட்டது. அதேபோல் வானவன் மகாதேவி, ஈஸ்வரமுடையார், ஆதிலிங்க இடம்பெற்ற வரலாற்றுக்குரிய திருக்கோயில் சீரமைத்து இந்திய அரசு கட்டிக் கொடுக்க முன்வர வேண்டும். இந்திய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய பாரத பிரதமர் விளங்குகிறார். இலங்கை வாழ் மலையக மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கிட வேண்டும் என ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு. சிவபாலன் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். வீடுகள் வந்து நேரடியாக இந்திய அரசு தலையிட்டு இந்த விஷயத்தை எங்களுக்கு இன்னும் கட்டப்படுறது, வீடுகள் வந்து அந்த இந்திய அரசு கட்டப்படுற வீடுகள் எங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுக்கணும், அதாவது பட்டா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த விஷயத்த இன்றைக்கு இலங்கை, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க இலங்கை தூதுவர்கிட்ட நேரடியாக பார்த்து அந்த கோரிக்கை மனு, அப்புறம் மலைமக்கள் அனுப்புன அவங்க அனுப்புன மனுவு, அப்புறம் எங்க இதில் நாங்கள் எழுதின சப்ஜெக்ட், பிரதமருக்கு அனுப்புனது எல்லாமே அவரோட எம்பஸ்டர்கிட்ட கொடுத்தா, அவர் சிங்களவர் தான், அவர் பேர் சுஜித் நினைக்கிறேன், அவர் தான் எம்பஸ்டர் சுஜித். அவங்கள்ட்ட சுஜித் அவர் சிங்களவர் தான், ஆனால் அவர் விஷயத்த கேட்டுக்கொண்டாரு. ஓகே, நான் இதை எங்கள் நாட்டுடைய பர்சனுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை அழைச்சிருக்காரு. அதே நேரம் நம்ம திருப்பி ஒரு 5 நாள் கழிச்சு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களோட கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. இந்த விஷயம் இந்த விடயமா மலை மக்களுக்கு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. மலை இனத்தை சேர்ந்த நான் மகிழ்ச்சி அடைவு அந்த இனத்தை நேரடியாக ரத்தவரனால நான் மகிழ்ச்சி அடைவோம். அதே மாதிரி இந்தியா நேரடியாக அந்த விஷயத்த தலையிட்டு செய்யணும் தான் மலை மக்களோட கோரிக்கை. இளைஞர் வாழ இந்தியா வம்சான மலையத்தவங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கை. நன்றி.